ஹாய் கைஸ், வெல்கம் டு யாக்கி 3496. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்குபேட்டர் தான். நான் இன்குபேட்டர் மேக்கிங் போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா கோழி கிராசிங் கோழியை ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன், கோழி எப்படி நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா கோழியை வந்து மேய்ச்சி கட்டுற வரைக்கும் இது ஒரு வீடியோ. நான் வந்து கோழியை அவுத்து விட்டேன்னா ஒரு 4-4:30 இல்லாட்டி 3-3:30 லீவ் டைம்லலாம் மோடமாக இருந்துச்சுன்னா 1 மணிக்கு அவுத்து விட்ருவேன். காலையில் அவுத்துட மாட்டேன். 1 மணிக்கு அவுத்து விட்டேன்னா நைட்டு 7-8 மணிக்கு தான் கட்டுவேன். கட்டிட்டு தான் அப்புறம் வந்து கீழே போவேன் வீட்டுக்கு. அது வரைக்கும் மாடியில் மேய்ச்சிட்டு தான் இருப்பேன். இதுங்கெல்லாம் கூண்டுக்கு போய் நிற்கிற வரைக்கும் மேய்ச்சிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி தான் கைஸ் வீடியோ பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து துவைக்கிறதுக்காக இத்தனை மேட்டு சேகரித்து வச்சுருக்காங்க. இது இனிமேல் தான் துவைக்கணும். இதில் வந்து இங்கே நின்றுட்டு மேயாமல் இவனுக்கு ஒயிட்டுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சரியாக ஆயிடுச்சு கைஸ். இப்போ நான் மஞ்சள்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருக்கேன். காலில் இப்போ கொஞ்சம் ஓடுறான், ஆனாலும் அந்த புண்ணு இருக்குது. புண்ணுக்கு இப்போ தான் மஞ்சள் தேய்ச்சி விட்டு புண்ணை பிச்சிட்டான். மஞ்சளை சாப்பிட்டேன். அவன் எப்போவுமே அவனுக்கு சுத்தமாக இருக்கணும் கைஸ். மேலெல்லாம் நல்லா மஞ்சள் பூசி விட்ருந்தேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டான். கொண்டையில் பாருங்கள் மஞ்சள் கேட்டிருந்தேன், ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணல. இந்த வீடியோவிலையாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கால் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அதுக்கு தான் மேயாமல் பாருங்களேன் தூங்குறத. இப்போ தூங்கினா நாளைக்கு அவுத்துட்டா தான் விட்டுடுவேன். ஏன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் தான் அவுத்து விட்றது. அது வரைக்கும் வீட்டிலே தீனி போட்டு தான் கட்டி வச்சே தான் மேய்ப்பேன். இதுங்க குச்சி எடுத்துக்கலாம். குச்சி இல்லைன்னா இது அடங்காது, வருது பாரு. இப்போ வந்து என்னடி இப்படி சொன்னோம், குச்சி எடுத்தப்பா போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் அவுத்து விட்றதுக்கு காரணம் எங்கேயாச்சும் போய் சிக்கிக்கிறது தான். ஹை போடா. எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நாட்டுக்கோழி வந்து நான் வளர்த்துன வரைக்கும் எல்லாமே பொட்டைக்கோழி தான் வளர்த்துனேன். சேவல் எதுவும் வளர்த்துனதில்லை. இப்போ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் பாருங்களேன், வாழை இல்லாத மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்குமா இல்லை வளருமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவன் அங்கே போயிட்டான், திரும்பி இங்கே வராமல் பா. இப்போ தான் தண்ணி காமிச்சேன், அவுத்து விட்டப்போ தான் தண்ணி காமிச்சேன். ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு வர. அப்புறம் இப்போவே தண்ணி திரும்பி காமிச்சோன்னு வைங்களேன், 3 வேளை காமிச்சோன்னா அவ்வளோதான். அப்புறம் மேயவே மேய் ஹா 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 ஹா. இந்த இடம் இந்த மண் கொட்டினது கொஞ்சம் மேயுதுங்க. ஆனால் இப்போ என்னென்னா நான் இங்கே மேலே வரதே இல்லை. எப்போயாச்சும் 2 நாள் வரேன். இல்லாட்டி வீட்லேயே தான் யாராச்சும் வந்து அரிசி போடுவாங்க, காய்கறி இதெல்லாம் போடுவாங்க. நான் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டும் வருவேன். அதனால இங்கே தண்ணியே ஊற்றுறதில்ல. ஊற்றினா நல்லா கரெக்டாக இருக்கும். தண்ணி அதுக்கு பிடிச்சி ஊற்றணும். அது பிடிச்சிட்டு வாங்க, பக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். அது வரைக்கும் அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கவும் பறிக்க முடியறதில்ல. வாங்க, பக்கெட் அங்கே இருக்குது. எல்லாம் சுத்தமாக கூட்டி வச்சிருந்துச்சு கைஸ். அவங்க ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பான் அவனை குளிப்பாட்டுறது, குட்டி விளையின. அவன் குளிப்பாடுறப்ப மேலே ஏறி எல்லாம் இது பண்ணி, இப்போ காற்று இந்த அட்டைப்பெட்டி அங்கே இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த மேட்டுக்கு அந்த சைடு இருந்துச்சு வச்சுருந்தோம். காற்று பயங்கரமாக ஒரு காற்று அடிச்சிச்சு. தபு தபு தபுன்னு இங்கே வந்து விழுந்துருச்சு. எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடிடுச்சு கைஸ். இது எதுக்கு கயிறு கட்டி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் கரண்ட் போயிடும். அப்போது நாங்கள் மோட்ரு போடாமல் விட்டுருவோம், ஷடவுனாக ஆகிடும். அதனால் மோட்ரு போடாமல் விட்டுட்டோன்னா கீழே ஒரு தொட்டி இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேருங்க.
ஃபஸ்ட்டு இதை திருப்பி விட்டுறலாம். அப்போ தண்ணி இல்லைன்னா இதை வச்சு இதை வந்து கழுவி வச்சுருவோம். ஷடவுன் சொன்னாவே எச்சரிக்கையாக கழுவி வச்சுருவோம். கழுவி வச்சுட்டு தான் இது பண்ணுவோம். இங்கே பாருங்கள், தட்டி விட்டு போகிறத இங்கே அப்புறம் குட்ரி தண்ணியை போடு. எல்லாம் இந்த காற்றுனாலே இப்போ இதாகிடுது. இதுங்களும் மேய மாட்டேங்குது, நடுங்கிட்டு நின்று. ஹை ஓடுறி. இப்படியே தாங்க யூஸ் பண்ணுறது. இந்த குச்சியை வந்து எடுத்து இங்கே வைக்கணும். இங்கே வச்ச குச்சி. அப்புறம் அன்றைக்கி நான் மண் இன்னும் கொஞ்சம் கொட்டி போடுறேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து அங்கே வச்சது. இப்படியே தான் இருக்குது. இன்னும் இந்த கொட்டையில் வந்து என்ன, இது வந்து இப்போது புதுசாக போட்ட கொட்டகை கைஸ். ஓ, இங்கே வந்து எதுக்குன்னா, இப்போ கோழி யானை குளிப்பாட்டினா இங்கே வந்து ஹீட்டு சூரியன் இப்படி உதிக்கிறப்ப இங்கே இருக்கிறப்ப கரெக்டாக இந்த முனையில் வந்து படுறப்ப இருங்க, இது காற்றுக்கு விழுந்துருச்சு. இப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல வரும் வெயில். வரப்போ நம்ம கீழே கட்டிட்டோன்னா, குச்சியெல்லாம் இருக்கு பாருங்க, இங்கே கட்டிட்டோன்னா அந்த சூட்டுக்கே காஞ்சு நல்லா ரெடி ஆயிரும். அப்புறம் ஒரு 11 மணிக்கு அப்படி போய் பிடிச்சி நம்ம எப்போ கட்டுற கொட்டகையில் கட்டிட்டால் போதும். அதுக்கு தான் இந்த செட்டப்பு. இப்போ காற்றுக்குனால எதுவும் பண்ணல, அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா காற்று இருக்கக்கூடாது. மார்னிங் டைம் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது. அதனால் சண்டே எப்போ லீவ் தான், சாட்டர்டே இந்த டைம் லீவ் இருக்கிறதுனால சாட்டர்டே இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. கூட்டி சுத்தம் பண்ணணும். மாதிரி சாப்பிட்ற அரிசி போட்டால் ஒரு கொழுப்பு கைஸ், சாப்பிடவே மாட்டேங்குது. ஏதாச்சும் தக்காளி இந்த மாதிரி தான் கேட்குதுங்க. இப்போ தான் தக்காளி ஒரு 4-5 தக்காளி வீட்டிலேருந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, அந்த தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொட்டியிலேருந்து தான் அந்த பக்கெட் வச்சு எடுப்போம். சாப்பிடு ஓடுறான் பாருங்க. ஹை ஓகே கைஸ், தண்ணி நம்பிடுச்சு. இன்னும் ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த குச்சியை வந்து கீழே போட்டுடலாம். பாருங்க, வேப்ப இங்கே குட்டா போட்டிருந்தது எல்லாம் பறந்து போய் கீழே விழுந்துச்சு. நாய் நம்ம குலைக்குது. இந்த நாய் குலைச்சாவே நான் ஓடிடுவேன். வீட்டுக்கு அந்த சைடாட்டு இல்லை கைஸ். இது ஒரு நாய் இருக்குது, அதுதான் இப்படி கத்தும் என்னன்னு தெரியல. நம்ம நாய் இப்போ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த வீடை வேற கட்டிட்டாங்க, பார்க்கறக்க முடியறது இல்லை. நான் வேற தண்ணி டம்முன்னு போட்டேன், எல்லாம் தண்ணி கீழே கொட்டிடுச்சு பாதி. இங்கே தான் ஊற்றணும், ஊற்றிடலாம். தண்ணி எப்போ நிற்கிற இடமா தான் போட்டிருக்கு, பிரச்சனை. நாங்கள் இப்போ ஒரு மக் எடுத்து ஊற்றிடலாம். எங்கே போச்சு கைஸ் ஒரு மக்குங்களாம்? எங்கே நீ மக்குங்களாம்? ஒரு மக்கு இந்த மாதிரி இருக்காது கைஸ், கீழே இருக்கு பாரு. எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. பாருங்க, வேப்பெல்லாம் இங்கே கொட்டி இருக்கு. இந்த மேலே ஏறி இறங்கி எனக்கு ரத்தம் கட்டிக்கிச்சு கைஸ். காலில் நடக்கிறக்கே முடியறதில்ல, ரொம்ப வலிக்குது. என்னடா ஊற்றிடலாம் வாங்க. எப்படியா ஊற்றோன்னா ஒரே பக்கம் தான் எல்லாம் விடுவோம். ஓ, 2 கை இருந்துச்சுன்னா கரெக்டாக இது பண்ணிப்பேன் வீடியோ எடுக்கிறதுனால. இப்படி கச்சி முச்சான்னு ஊற்றிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஊற்றி ஒரு வாரமாக தண்ணியாக ஊற்றலையாட்டுது. ஆமாம், ஒரு வாரமாக தண்ணி ஊற்றலை கைஸ். அப்புறம் எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, கம்பு ராகி இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணலான்னா இங்கே போட்டுடலாம்.
போட்டு நம்ம கீழே செடிங்கள்லாம் வச்சுருக்கோம், உங்களுக்கே தெரியும். அந்த செடிங்கள்லாம் மண்புழு நிறைய இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் விட்டுறலாம். செடி வச்சு செடி முளைச்சி வந்த அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, நல்லா வளர்ந்து வந்தப்போ அது வரைக்கும் கோழிங்களை இங்கே விடவே கூடாது. விட்டுட்டோன்னா அவ்வளோதான், போச்சு. இங்கே தான் ஒரு ஆள் இருக்கணும். அப்புறம் அதை போட்டு முடிச்சுட்டு நல்லா காஞ்சிரும் பார்த்தீங்களா. வளர்ந்து இது கம்பு ராகி விட்டுட்டு அப்படியே காஞ்சிரும். காயிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணி டெய்லி ஊற்றிட்டே இருந்துட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் கம்பு ஒரு இது விட்ட உடனே நம்ம கோழிங்களை விட்டுறணும். அவுத்துட்டோன்னா பிச்சுட்டு அங்கே தான் போகும். அப்புறம் நல்லா அதையும் இலை தலையும் நல்லா சாப்பிட்றோம். அதே போல் மண்புழு நல்லா பறித்து சாப்பிட்றோம். மண்புழு அதுக்குள்ளே குட்டி போட்டு நிறைய பெருகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நிறைய இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். இனிமேல் தான் அது வந்து வாங்கிட்டு வந்து போடணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமு 6:30 ஆகுது, 6:25 ஆகுது, 26 கரெக்டாக. இப்போ இதுங்களா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இந்த லைட்டு போட்டாங்கன்னாவே 6:30 ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அப்புறம் தான் ஃபோனில் பார்ப்பேன். இந்த லைட்டு போடணும், இந்த லைட் போட்டாவே போதும். இங்கே அங்கே அப்புறம் அங்கே இங்கெல்லாம் போடணும். இந்த கருப்பு நாய் ஓடுது பார்த்தீங்களா, இந்த கருப்பு நாய் தான் முன்னாடி இருந்த பூனைங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டது. நாயே பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவேன்ல, அது இந்த நாய் தான். இதுவும் இதோட தம்பி, அது எங்கே போச்சுன்னு தெரியல, அது வரதே இல்லை இந்த சைடு. அதுவும் கைஸ் பாருங்கள். இப்போ இது மேய்க்கிறதே வந்து ஒரு 15 இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கு இன்னொரு வீடியோ மேக்கிங் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். உனக்கு டெய்லி இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டோன்னா கொஞ்சம் நடப்பான். இப்படி நடந்தே இது பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லை. தண்ணி வேறு காலி ஆயிடுச்சு, தண்ணி வேறு பிடிச்சி வைக்கணும். அதுக்கு வாங்க பிடிக்க ஆரம்பிப்போம். திரும்பி மகத்துக்கு அச்சைட் போடு, வக்கிட்டே எடு. நல்லா பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும், ஒர்சல் பண்ணணும். திருப்பி விட்டாச்சு. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? மோட்ரு போட்டுருக்காங்க. இதோட மூடி வேற உடஞ்சிருச்சு, தெரியுதா? இந்த வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா காதுக்கிட்ட ஃபோனை வச்சு கேளுங்க. ஃபோக்கஸ் ஆகுது என்னவே ஃபோக்கஸ் ஆகுது. அன்றைக்கிலே ஃபோனை விட்டுறலாமா? போட்டிருக்காங்க. கரண்ட் போயிடுச்சு. இந்த கரண்ட் இந்த 2 நாளாக ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. இன்குவேட்டர் வேறு பண்ணது வேறு பயமாக இருக்குது கைஸ். அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகுது. இப்போ தான் கருவே வளர ஆரம்பிச்சிருக்குது. காலையில் தான் நானே பார்த்தேன் வளர்ந்ததை. டெய்லி திருப்பி வச்சு காலையில் தான் பார்த்தேன். அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா வேறு கைஸ் போயிடுமோ என்னமோன்ட்டு. அதில் தண்ணி நம்பிடுச்சு பாருங்கள். நம்பி வழி போகட்டும், இதுங்க குடிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே இதுங்க என்னன்னா தண்ணி விட்டால் குடிச்சிட்டே இருக்கும். அப்படி ரொம்ப குடிச்சிருச்சுன்னா அப்புறம் இதாகிடும், சளி பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம எந்த இதுவும் கலக்கிறது இல்லை. அதெல்லாம் கலக்காமல் தான் வச்சுட்டு ஏதாச்சும் உடம்பு சரியாமல் போயிடுச்சுனா தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி வைப்பேன். வேறு எந்த இதுவும் வைக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு இதுங்கெல்லாம் இல்லாதப்ப
ஒயிட் இருக்கான்ல, அவன் சின்ன பையனாக இருந்தப்ப வச்ச தண்ணி. என்ன தண்ணின்னு கேட்குறீங்க? வேறு எதுவும் இல்லை கைஸ், வெள்ளை தண்ணி தான். வெள்ளை தண்ணி நாளையிலேருந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போ வேறு கூட்டி தான் தண்ணி வைக்க முடியுதுங்க. தண்ணி வச்சு அந்த ரெண்டுங்களும் தட்டி தட்டி விட்டுருது கைஸ். காற்றுக்கு பறந்துருச்சு. நேற்று தான் இல்லை சுத்தமாக கழுவி. நேற்றா காலையிலையா? நேற்று தான் நினைக்கிறேன் கைஸ். நேற்று தான். 2 நாள் இருக்குமா எப்போ தெரியல. நான் கழுவி வச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு. திரும்பி இதுங்க அழுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி வேஸ்டாக தண்ணியெல்லாம் கூண்டு இருக்குது பார்த்தீங்களா? கூண்டு மேலே இந்த மாதிரி இந்த சக் போட்டிருக்கு. அதில் அப்படி ஊற்றி விட்ருவேன். எனக்கு அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். இதை வச்சுட்டு இப்போ நம்ம இதை சுத்தமாக கூட்டி விட்டுருவோம். இதுங்க பாரு, தண்ணி குடியாமல் நின்றுட்டு இருந்தால் தண்ணி வேஸ்ட்டாக தானே கைசி போகும். இப்போது வந்து ஐயோ சீமாறு தண்ணியில் நனைஞ்சு ஊட்டணும். என்ன பண்ணுறது? கீழே தான் போய் சீமாறு எடுத்துகிட்டு வரணும். அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். பாருங்கள் ஃபுல்லாக வேப்பலைங்க தான் காற்றுக்கு வந்துடுது எங்கே போட்டாலும். பாருங்க செடியெல்லாம். ஜாக் பையன் இங்கே தான் இருக்கோம் பாருங்க. ரொம்ப 6 months ஆகுது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மண் சாப்பிட்றான். நம்ம லவ் பேர்ட்ஸ். ஒரு சேடான நியூஸ் நடந்துருச்சு கைஸ். முன்னாடி 6 லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வாங்குறப்ப அவங்க எங்களுக்கு தெரியல, சின்ன லவ் பேர்ட்ஸாக கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு, எல்லாமே சேர்ந்து ஒரு சண்டை, பயங்கரமாக சண்டை. முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன். சரி சண்டை போட்டு அந்த குருவி பார்க்குற கம்பியில் மாட்டிகிட்டு இருந்திருக்கு. அப்போ தீனி போடுறப்ப தெரியல. அப்புறம் பார்க்குறேன் நான், கீழே விழுந்து கிடக்க செத்து போயிருக்கு. அதுக்குள்ளே எப்படா விரைச்சி போச்சு. அப்புறம் தான் சரி சின்னதாக கொடுத்துட்டாங்கன்ட்டு விட்டாச்சு கைஸ். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுமேன்னு நினைப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக குட்டாக சேர்த்திடுவேன். முன்னாடி அங்கே சேர்த்தி வச்சுருந்தேன். சேர்த்து வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொட்டிடுவேன். எங்கன்னா கமௌண்டுக்கு இந்த சைடு தான், இந்த இடத்துல. வேறவங்க இடத்துல கொட்டி உனக்கு என்னதா பிரயோஜனம்னு கேட்பீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே கொட்டுவேன். கொட்டோன்னா நல்லா புல் நல்லா தளைஞ்சு வரும். அப்போ வெட்டிட்டு வந்து இதுக்கே போட்டுருவேன். அதனால தான் கேஸ் பாருங்கள், தண்ணி ஊற்றணுன்னே போய் மேயிறான். நீ போய் மேய்டி போ. சுத்தமாக கூட்டியெல்லாம். இது வந்து நம்ம சின்ன வெள்ளையனோட கூண்டு. அவனுக்கு வந்து இந்த சேரில் கயிறோடு இருக்குது பாருங்க. அப்புறம் நம்ம குட்டி ப்ரௌனிக்கு இது, ஒயிட்டுக்கு இந்த பெரிய கூண்டு. அவன் சின்னதுலேருந்தே இங்கே இருக்கிறான். அந்த வேறு எதை விட்டாலும் அவன் கூண்டில் கொத்தியே கொண்டுருவான். ஆனால் இப்போது இதுங்க இருக்குல்ல, இதுங்களை எதுவுமே செய்யறது அவன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனையோட மணி. இந்த பூனை இறந்துருச்சு, இந்த ஆள் வச்சிருக்கு. நான் கழட்டி வச்சுருந்தேன், அது காணாமல் போயிடுச்சு அந்த பூனையை. எங்கன்னே தெரியல, இது வரைக்கும் தெரியல. இன்னொரு பூனையும் அந்த மாதிரி ஓடிடுச்சு. இந்த மணி வச்சுருக்க பூனை வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கூடாது, இலக்கண். அப்புறம் இவ கூட ஒரு பேர் வந்துச்சு பொண்ணு, அது பேர் வந்து இனியா. அப்புறம் அந்த இன்னொன்று ஓடிடுச்சுல, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்லி.
எங்கள் சித்தி வச்ச பேர். ரொம்ப சேட்டை பண்ணுவாள். அதே தானே எங்கள் வீட்டுக்கு வந்தது. இப்போ இருக்குதே அவங்க அம்மா தூக்கிட்டு வந்து பயங்கர சேட்டை கைஸ். கிச்சனில் போய் நின்று குடுகுடுன்னு ஏறி வந்து எங்கள் தோல் மேலே உட்காந்துக்கிறது, கால் மேலே பிடிச்சி ஏறி வந்துடுது. அப்புறம் எங்கள் தோல் மேலே வந்து உட்காந்துட்டு பால் கேட்குறது. இப்போல்லாம் அவங்க அம்மா கிட்ட பால் பத்துறது இல்லை, அதனால் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கைஸ். மை கிட்டன் நேம் ரிவ்யூல்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுருக்கு, இந்த வீடியோலையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா டாமு, ஃபஸ்ட்டு பையன். செகண்டு பொண்ணு, அவள் பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டர், அவங்க அம்மாவாட்டமே இருப்பாள். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மீரா, வெள்ளை கலர் குட்டி, அழகான குட்டி மீரா. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா லியோதாஸ். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச பாட்டி அங்கே ஆடு மேய்ச்சிட்டுருக்காங்க. ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், ஆடு வீடியோ. அது அந்த பாட்டி தான் அங்கே இருக்காங்க. பாருங்கள், இதுக்கு மேலே ஃபோக்கஸ் ஆகாது. அவங்க அந்த ஷெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஷெட்டுக்கிட்ட இருந்து அது வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போவாங்க, காட்டு வழியாக போகணும். நானும் போவேன், இன்னைக்கு போல். இதுங்களும் அவுத்து விடணும் இல்லையா, அதில் போகிறாங்க பாருங்க. ஓகே கைஸ், பாய். இதையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய் கைஸ். பாருங்கள், டேய்.